போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 52வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 53வது அத்தியாயத்துல ருக்மிணியனுடைய கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்றான். என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? ருக்மிணி தேவி ஒரு பிராமணர் மூலமாக துவாரகைக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினா அப்படின்னு பார்த்தோம். அந்த ருக்மிணி தேவி அனுப்பிய செய்திய பிராமணர் மூலம் கேட்ட அந்த கிருஷ்ணன் ரொம்ப 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 சந்தோஷப்படுறார். அந்த செய்தி அவருடைய மனசுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. செய்தியை கொண்டு வந்த அந்த பிராமணரின் கைய அன்போடு புடிச்சுண்டு புன்முறுவலோடு அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்றார் தெரியுமா, ருக்மிணி என்ன நினைக்கிறா மாதிரி நானும் அவளையே நினைச்சுட்டு இருக்கேன். அவளை நினைச்சபடியே இருக்கிறதுனால எனக்கு ராத்திரியில தூக்கம் கூட வரமாட்டேங்கிறது. அவளுடைய சகோதரனான ருக்மி என்ன ரொம்ப இருக்கிறான். எங்களுடைய திருமண முயற்சிய கூட தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். இத பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். இருந்தாலும் கூட என்னையே அடைக்கலமாக கொண்டுள்ள அந்த அழகிய ருக்மணிய கூடியுள்ள அனைத்து அரசர்களையும் வென்று ருக்மணியை நான் அழைச்சிண்டு வருவேன். எரியும் விறகிலிருந்து தீச்சுடரை பிரிச்சு எடுக்கிற மாதிரி அவளை நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் ரொம்ப உறுதியோட சொல்றார். ருக்மிணியோட கல்யாண ஏற்பாடுகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் அவளுடைய மனசையும் நன்னா தெரிஞ்சின்ற கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணல. தன்னோட தேரோட்டியான தாருகனை கூப்பிட்டு தேரை விரைவாக ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துடுறார். பகவானுடைய கட்டளைய கேட்டவொன்னு ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணாம செயல்பட்டான். சைப்பியன், சுக்ரீவன், மேகபுஷ்பன், பலாககன் அப்படின்னு தெய்வீக குதிரைகளை எல்லாத்தையும் அந்த தேர்ல பூட்டி அந்த தேரை கிருஷ்ணன் முன்னால கொண்டு வந்து அந்த தேரோட்டி நிறுத்தினான். அதுக்கப்புறம் கை கூப்பிண்டு அடுத்த கட்டளை கிருஷ்ணன் என்ன கொடுக்க போறார் அப்படிங்கறதுக்காக பணிவோட நின்று இருக்கான். கிருஷ்ணன் உடனே தேர்ல ஏறிண்டார். செய்தியை கொண்டு வந்த அந்த பிராமணரையும் தன் கூடவே தேர்ல ஏத்திண்டார். ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரைகளால் இழுக்கப்பட்ட அந்த தேர்ல ஒரு ராத்திரிக்குள்ளாகவே துவாரகையிலிருந்து விதர்ப்ப நாட்டை அவ அடைஞ்சுட்டார். பக்தையின் அழைப்பிற்கு பகவான் எவ்வளவு வேகமாக போறார் அப்படிங்கறதான் இது நமக்கு தெரிவிக்கிறது. குண்டினபுரத்தின் அரசனான பீஷ்மகன் தன் மகன் ருக்மியினுடைய விருப்பத்துக்கும் பாசத்துக்கும் அடங்கி போய் தன் மகளான ருக்மிணிய சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணினார். வேற வழி இல்லை அவருக்கு. அதற்கான திருமண சடங்குகள் எல்லாமே ஏற்பாடாக ஆரம்பிச்சுடுத்து. நகரம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு தெருக்கள் எல்லாம் தண்ணியெல்லாம் தெளிச்சு நார் சந்திகள்லையும் கொடிகளாலும் தோரணங்களாலும் அலங்காரங்கள்லாம் பண்ணி இருந்தா. எங்க பார்த்தாலும் ஒரே கல்யாண மகிழ்ச்சி தான் அந்த குண்டினபுரம் முழுக்க. ஆண்களும் பெண்களும் பல ஆடைகளும் ஆபரணங்களும் அணிஞ்சுண்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ராஜா விட்டு கல்யாணம் ஆச்சே. எல்லா வீடுகளிலும் தூபத்தின் நறுமணம் பரவி இருந்தது. மலர் மாலைகளும் நறுமணங்களும் அந்த நகரத்துக்கே ஒரு பெரிய அழகையும் கொடுத்தது. பீஷ்மகர் முதல்ல பித்ருக்களையும் தேவர்களையும் முறையாக வழிபடுறார். அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு மரியாதையோட உணவெல்லாம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மங்கள மந்திரங்கள்லாம் ஓதறதுக்கு ஏற்பாடு பண்றார். திருமணத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய அனைத்து சாஸ்திர கிரியைகளையும் ரொம்ப முறையாக செய்யறார். பிறகு கல்யாண பெண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுமே. அதனால ருக்மிணி தேவிக்கு மங்கள நீராட்டு பண்றா. அவளுக்கு திருமணத்துக்கு உரிய அனைத்து மங்கள சடங்குகளும் ஒண்ணு விடாம எல்லாம் நடத்துறா. புதிய ஆடைகள்லாம் அணிவிக்கப்பட்டு சிறந்த ஆபரணங்களால அவளுக்கு அலங்காரம் பண்றா. திருமணத்திற்கு ஆயத்தமாக இருந்த அவளுடைய இயற்கை அழகு இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. சிறந்த பிராமணர்கள் சாமவேதம், ருக்வேதம், யஜுர்வேதம் இதெல்லாம் மந்திரங்களை எல்லாம் ஓதி மணப்பெண்ணான ருக்மிணிக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சடங்குகள் எல்லாத்தையும் செய்யறா. அதர்வ வேதத்துல தேர்ச்சி பெற்ற புரோகிதர் கிரகதோஷங்கள்லாம் நீங்கி சகல மங்களமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோமமும் பண்றார். பீஷ்மகர் பிராமணர்களுக்கு பொன், வெள்ளி, ஆடைகள், வெள்ளம் கலந்த எள்ளு, பசுக்கள் போன்ற பல தானங்களை எல்லாம் கொடுக்கிறார். மங்கள நிகழ்ச்சி வெற்றியடைய தானம் செய்யறது அந்த காலத்துல ஒரு சாஸ்திர மரபாக இருந்தது. ருக்மிணிய சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாக ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால சிசுபாலனோட அப்பாவான சேது நாட்டு அரசனான தமகோஷனும் தன்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்காக
எல்லா மங்கள சடங்குகளையும் அதுல தேர்ச்சி பெற்றவர்களை வச்சுண்டு நல்லபடியா நடத்தி முடிக்கிறான். பெரிய யானை படைகள், பொன்னால அலங்காரம் பண்ணப்பட்ட தேர்கள், காலாட்படைகள், குதிரை படைகள் ஆகிய எல்லாம் சூழ சிசுபாலன் குண்டினபுரத்துக்கு வந்து சேர்றான். தனக்கு திருமணம் நடக்க போறது அப்படிங்கிற ஒரு பெருமிதம் அவனுக்கு. அவன் அரசமாட்சியோடு அந்த குண்டினபுரத்துக்குள்ள நுழைறான். மாப்பிள்ளையான சிசுபாலன் குண்டினபுரத்துக்கு நுழைஞ்சுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ருக்மிணியனுடைய அப்பாவான பீஷ்மகன் நேர்ல போய் அவனை வரவேற்கிறார். அவனுக்கு உரிய மரியாதைகளை எல்லாம் பண்றார். அப்புறம் மகிழ்ச்சியோடு முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த ஒரு சிறப்பான மாளிகையில அவனையும் அவனுடைய பரிவாரங்களையும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றார். அங்க சால்வன், ஜராசந்தன், தந்தவக்திரன், விதூரதன், பவுண்டரகன் இன்னும் பல சிசுபாலனுடைய பல ஆதரவாளர்கள் அங்க ஆயிரக்கணக்குல வந்து சேர்ந்தா. இவா எல்லாருமே கிருஷ்ணனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான், அதாவது கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்றவா இல்ல. அவ எல்லாரும் ருக்மிணிய சிசுபாலனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருந்தா. ஒருவேளை கிருஷ்ணன், பலராமன் மற்றும் யாதவர்களோட வந்து ருக்மிணிய கவர்ந்து செல்ல முயன்றால் நாம என்ன பண்ணறது அப்படின்னு அவ எல்லாரும் முன்னமேயே சிந்தித்து ஒரு பிளான ரெடி பண்ணி வச்சிருந்த. அது என்ன பிளான்? கிருஷ்ணன் வந்தா நாம எல்லாருமா ஒன்னா சேர்ந்து அவரோடு சண்டை போடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுதான். எல்லா அரசர்களுடைய படைகளும் வாகனங்களும் அங்க வந்து சேர்ந்துடுத்து. இப்படி இந்த எதிரி அரசர்கள் எல்லாரும் ஒன்னா கூடி ஏதோ சதி பண்ணிட்டு இருக்கிறதையும், கிருஷ்ணன் தனியாகவே ருக்மிணிய அழைச்சிட்டு வர போயிருக்கிறதையும் தெரிஞ்சின்ற பலராமன் ஏதாவது சண்டை வரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறார். கிருஷ்ணன் கிட்ட கொண்ட அன்பால பலராமன் பெரிய படையோடு தானும் விரைவாக குண்டினபுரத்தை நோக்கி போறார். யானைகள், குதிரைகள், தேர்கள் மற்றும் காலாட்படைகள் எல்லாமே அவரோட போறது. ருக்மிணி கிருஷ்ணனோட வரவை எதிர்பார்த்து ஆவலோட காத்துன்னு இருக்கா. ஆனா செய்து கொண்டு வரத்துக்காக போன பிராமணன் இன்னும் திரும்பி வரல. அதனால அவ மனசு ரொம்ப கலங்கி போறது. அங்க என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையோடு அதையே நினைச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப குழப்பம், கவலை எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ, ராத்திரி கூட போயிடுத்தே, பாக்கியம் குறைந்த என்னுடைய திருமண நேரமும் கிட்டக்க வந்துடுத்தே, தாமரை கண்களை உடைய அந்த கிருஷ்ணன் இன்னும் வரலையே, ஏன் வரலன்னு வேற எனக்கு காரணம் தெரியலையே, என்னோட செய்தியை கொண்டு போன அந்த பிராமணரும் இன்னும் வந்த பாடு இல்லையே அப்படின்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப துக்கப்படுறா. ஒருவேளை கிருஷ்ணன் என்கிட்ட ஏதானும் குறையை கண்டிருப்பாரோ, அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிய அவர் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொண்டு வருந்தார். நான் ரொம்ப துர்பாகியசாலி, பிரம்மதேவரும் எனக்கு அனுகூலமாக இல்ல, மகேஸ்வரரும் எனக்கு அருள் பண்ணல, கௌரி தேவியும் மலைமகளான பார்வதியும் என்னை நோக்கி கருணை காட்டாமல் முகத்தை இப்படி திருப்பின்றிருக்காளே அப்படின்னு ருக்மணி ரொம்ப வேதனைப்படுறா. கோவிந்தனிடம் மனதை பறிகொடுத்த அந்த இளம் பெண் இப்படி பலவிதமாக சிந்திச்சென்றிருந்தா. அவளுடைய கண்கள்ல ஜலம் அப்படியே நிரம்பி தழும்புறது. எதையும் வெளியில சொல்ல முடியல. அதனால துக்கத்தால கண்களை அப்படியே மூடிக்கிறா. கோவிந்தனோட வருகையை ஆவலோட எதிர்பார்த்து காத்துருந்த அந்த ருக்மிணியினுடைய இடது தொடை, இடது கை, இடது கண் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி இடது பக்கம் உள்ள அவயவங்கள்லாம் துடிச்சா பெண்களுக்கு இது ரொம்ப மங்களகரமான நிமித்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த நேரத்துல கிருஷ்ணனால அனுப்பப்பட்ட அதே சிறந்த பிராமணர் அந்த புறத்துக்குள்ள நுழையிறார். அங்கு கவலையோட இருந்த அரசகுமாரியான ருக்மிணி தேவிய அவர் பார்க்கிறார். ருக்மிணி தேவி அந்த பிராமணனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியையும் அவரது மனசுல எந்த கலக்கமுமே இல்லாத ஒரு நிலையையும் நன்னா தெரிஞ்சுக்கிறார். நிமித்தங்களையும் குறிப்பையும் அறிந்து கொண்ட அவள் ஏதோ நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பிராமணர் எதுகுலத்தின் ஆனந்தனான ஸ்ரீ கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ருக்மிணிக்கு சொல்றார். உன்னை திருமணம் செய்து அழைத்து போவேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளையும் அவகிட்ட சொல்றார். அதை கேட்ட உடனே ருக்மிணியோட மனசு அப்படியே பேர் ஆனந்தத்தால நிரம்பி போச்சு. அந்த பிராமணருக்கு கொடுக்கறதுக்கு தங்கிட்ட ஏதும் பரிசு இல்லையே அப்படின்னு நினைச்சாவோ அவருக்கு ஒரு நமஸ்காரத்தையே செய்தாள். தன் பெண்ணோட கல்யாணத்தை பாக்குறதுக்காக ரொம்ப ஆசையாக இருந்த அந்த பீஷ்மகன் பலராமனும் கிருஷ்ணனும் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுண்டு மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க
அவளை மிகுந்த மரியாதையோட வரவேற்கிறதுக்கு போறார். அவளுக்கு பல வகையான அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து கிருஷ்ணனையும் பலராமனையும் சாஸ்திர விதிப்படி மரியாதையா பூஜிக்கிறார். அவளுக்கு தங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றார். அவளுக்கு மட்டும் இல்லாம நல்ல படை வீரர்கள்லாம் வந்திருக்காளே, அவளுக்கும் தங்கறதுக்கான வசதியான இடங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த அரசர்கள் அத்தனை பேருக்கும் அவளுக்கு ஏற்ப அனைத்து வசதிகளையும் ருக்மிணியனோட அப்பா பண்ணி கொடுக்கிறார். கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படிங்கறத கேள்விப்பட்ட விதர்ப்ப நகரத்து மக்கள் அவரை பார்க்கறதுக்காக ஆவலோட ஓடி வரா. அவருடைய தாமரை போன்ற திருமுகத்தை தங்கள் கண்களால் பருகுவது போல அப்படியே ஆசையா பாக்குறா. பார்க்க பார்க்க அவளுக்கு மனசு நிறைவடையவே இல்லை. இந்த கிருஷ்ணனுக்கு மனைவியாக தகுந்தவள் ருக்மணி மட்டும்தான், வேறு யாரும் இல்ல. குற்றமற்ற குணமுடைய கிருஷ்ணனே பீஷ்மகரின் மகளான ருக்மணிக்கு ஏற்ற கணவர் அப்படின்னு அவ எல்லாரும் தனக்குள்ள பேசிக்கிறா. அந்த ஜனங்கள் எல்லாம் நாங்க ஏதானும் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா, சில நல்ல காரியம் பண்ணியிருந்தா, அதனுடைய பலனாக மூவுலக நாயகனான இந்த அச்சுதன் ருக்மிணியனுடைய கையை பிடிக்கணும், அவளையே மனைவியாக அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அன்போடு இந்த மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ருக்மணி தனது அந்த புறத்திலிருந்து வெளியிலே வரா. பல வீரர்களோட பாதுகாப்போடு அம்பிகையான பார்வதி தேவியின் ஆலயத்துக்கு அவ புறப்படுறா. ருக்மிணி பவானி தேவியினுடைய திருவடிகளை தரிசிக்கிறதுக்காக புறப்படுறா. ஆனா அவளுடைய மனசு முழுக்க முழுக்க அந்த முகுந்தனான ஸ்ரீகிருஷ்ணனின் தாமரை திருவடிகளிலேயே தான் இருந்தது. வெளியில அவள் தேவியை தரிசிக்க போவது போல இருந்தாலும் உள்ளம் முழுக்க அவள் கிருஷ்ணனையே தியானிச்சுண்டு இருந்தா. தோழி பெண்கள் புடைசூழ காவலர்கள் எல்லாம் சுத்தி கவசங்கள்லாம் போட்டுண்டு கையில ஆயுதங்கள்லாம் எடுத்துண்டு அவளுக்கு பாதுகாப்பாக அவளும் பின்னாடியே போறா. நிறைய மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்கிறது. ருக்மணி அப்படி புறப்பட்டு பார்வதி கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிறா. கோயிலுக்கு போய் சேர்ந்தா தன் கைகளையும் கால்களையும் நன்னா கழுவிண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு உடல் மனசுத்தியோடு மெதுவா அம்பிகையினுடைய சன்னதிக்கு நுழையறா. பவானி தேவிக்கு முன்னால போய் நிக்கிறா. ஓ ருக்மிணி அம்பாளை பார்த்து, அம்மா தாயே, நீ பிள்ளைகளுடன் வீற்றிருக்கும் மங்களகரமான தாய் அல்லவோ, நான் உம்மை வணங்குகிறேன். பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனே எனக்கு கணவராக ஆகணும். என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேற உன்னுடைய அருளும் அனுகிரகமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்றா. இந்த ருக்மிணியனுடைய வேண்டுதல் ஒரு சாதாரண உலக ஆசை இல்ல. அவள் ஏற்கனவே மனதாலும் ஆத்மாவாலும் கிருஷ்ணனைத்தான் தன் நாதனாக ஏத்தென்றிருந்தா. அதனால தன் உள்ளத்தின் உறுதியை அம்பிகை தேவியினுடைய திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்ணி அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்றா. அம்பிகைக்கு முறைப்படி செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் பண்றா. வந்திருக்கிற எல்லாரும் அம்பிகைய வழிபடுறா. அந்த சுமங்கலி பெண்கள் எல்லாரும் ருக்மிணி தேவிக்கு பிரசாதத்தை கொடுத்து அவளை எண்ணப்படியே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றா. ருக்மிணியும் அவளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ணி அந்த பிரசாதத்தை பக்தியோட வாங்கிக்கிறா. தன்னோடு வந்திருந்த பணிப்பெண்ணின் கைய பிடிச்சுண்டு முதுவாக ருக்மிணி தேவி ஆலயத்திலிருந்து வெளியில வரா. அப்போ அவளை பார்த்தா ஒரு தெய்வீக மாயையே உருவெடுத்து வந்தது போல இருந்தது. அவளுடைய அழகு அங்க இருந்த வீரர்களின் மனசையெல்லாம் கவர்ந்தது. அவளுடைய மெலிந்த இடை, குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்ட முகம், கருநிற ஒளி வீசும் தேகம், ரத்தன மேகலையால் அலங்கரிக்கப்பட்ட இடுப்பு, இளமையால் திகழ்ந்த அழகு மற்றும் அவளுடைய நாணம் கலந்த கடைக்கண் பார்வை, இது எல்லாமே அவளை ஒரு பேரழகியாக எடுத்து காட்டியது. ருக்மிணியோட அழகான சிரிப்பு, கோவைக்கனி போன்ற சிவந்த உதடுகள், குந்தமலர் முட்டுக்களை போன்ற வெண்மையான பற்கள், அன்னப்பறவையை போன்ற நடை, இனிமையான சிலம்பு ஒலிகள் ஆகிய எல்லாமே அவளுடைய அழக இன்னும் அதிகமாக எடுத்து காட்டியது. அந்த அழக பார்த்ததும் அங்க இருந்த வீரர்களும் அரசர்களுக்கும் அப்படியே மயக்கமே வந்துடுத்து. அவளுடைய அழகு அவர்களுடைய இதயத்தையே அப்படியே கவர்ந்தது. அவளுடைய அழகை கண்டதும் பல அரசர்கள் அப்படியே மயங்கி விழுந்துட்டா. யானைகள் குதிரைகள் மீது அமர்ந்திருந்த பல அரசர்கள் தன்னையும் அறியாம அந்த அழகின் மயக்கத்துல கீழே விழுந்துட்டா. ஆனால் ருக்மணி தன்னுடைய பேரழகை அந்த கிருஷ்ணனுக்கு மட்டுமே அர்ப்பணம் செய்து கொண்டு போனாள்.
தன்னுடைய மென்மையான பாதங்களை மெதுவாக எடுத்து வைத்து அவள் நடக்கிறா. அவளுடைய மனம் முழுக்க முழுக்க பகவானின் வருகையை எதிர்பார்த்து காத்துருக்கு. ரொம்ப நாணத்தோட அது இடது கை விரல்களால் முகத்தில் விழுந்த சுருள் கூந்தல்களை மெதுவாக ஒதுக்கி அங்க இருந்த அரசர்களை அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பாக்குறா. அப்போ அவர்களுக்கு இடையில அந்த அச்சுதன் நின்னுட்டு இருக்கிறத அவ பார்த்தா. ருக்மிணி தேரில் ஏறுவதற்கு தயாராக இருந்த அந்த நேரத்துல ஸ்ரீகிருஷ்ணன் அங்க இருந்த பகை அரசர்களின் கண் முன்னே அவளை தூக்கிண்டு தமது கருட கொடி பொறிக்கப்பட்ட தேர்ல ஏறிட்டார். அங்கு கூடியிருந்த அரசர்களின் வல்லமையும் எதையும் பொருட்படுத்தாமல் அவர்களை வென்றவரை போல அங்கேருந்து உடனே கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பலராமனுடைய தலைமையில யாதவர்களோடு கிருஷ்ணன் மெதுவாக புறப்பட்டு கிளம்புறார். பல நரிகளின் நடுவில் இருந்து தனது இரையை எடுத்து செல்லும் ஒரு சிங்கத்தை போல அவர் ரொம்ப கம்பீரமா அங்கேருந்து புறப்பட்டார். ருக்மிணியை கிருஷ்ணன் தங்கள் கண்ணுக்கு முன்னான எடுத்துட்டு போனது அந்த அரசர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அவமானமாக இருந்தது. தங்களுடைய புகழே அழிஞ்சு போயிட்டதா அவள்லாம் நினைச்சா. ஜராசந்தனனுடைய தூண்டுதலால அவ எல்லாரும் கோபத்தை அடைஞ்சுண்டு வில்லை கையில எடுத்துண்டு வீரர்களாகிய நம்முடைய புகழ் ஒரு இடையனால இப்படி பறிக்கப்பட்டு விட்டது, மிருகங்கள் சிங்கத்தின் இரையை பறித்து கொண்டது போல இது நடந்துட்டே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறா. எப்பவுமே அகங்காரத்தால தோல்விய தாங்கிறதுக்கு முடியாது. உலக பெருமை ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போயிடும். ஆனால் இறைவனிடம் சரணடைந்த பக்தன் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டான். உலகம் கிருஷ்ணனை ஒரு சாதாரண இடையனாகத்தான் நினைச்சது. ஆனால் பக்தர்கள் அவரை பரம்பொருளாக தெரிஞ்சின்றா. வெளிப்புற தோற்றத்தை வைத்து இறைவனை மதிப்பிடவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நம்ம நன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 53வது சாப்டரை முடிக்கிறா. தொடர்ந்து 54வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.